சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே. கோட்டீஸ்வரனா இருந்தாலும், அவன் ஏழையா இருந்தாலும், அவன் மரித்த பிறகு அவனை தீக்கரை ஆக்கினால் கிடைப்பது ஒரு கைப்பிடி சாம்பல். அவ்வளவுதானே? அப்படின்னா எதுக்கு இதை நம்ம திருச்சபை சட்டத்தில் கொண்டு வந்தார்கள்? சும்மாவே கேலண்டர்ல இதெல்லாம் இடம் பெறாது. அந்த காலத்திலே பக்தர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார்ந்து யோசனை பண்ணி இதெல்லாம் அனுசரிக்கணும். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபாசம் இருந்தாரு. அதை நினைவு கூறும்படிதான் அந்த 40 நாட்கள் உபாசம். இந்த நாட்கள்ல ஒருத்தர் ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணலாம். இன்னைக்குல இருந்து, இன்னைக்கு பயிற்சி முடிய போது, நாளையில இருந்து நீங்க செய்யலாம். உங்களை நான் உற்சாகப்படுத்தவே வந்திருக்கிறேன். என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உபாசம் இருக்கலாம். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும் தனித்து வீட்டுல. சிலர் பாருங்கள், உபாசம் இருப்பார்கள், வேலைக்கு போயிடுவாங்க. சரி, வேலைக்கு போய் நான் 40 நாள் வேலையை விட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா ஒரு ஒழுங்கு வைக்கலாம். வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமா கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு நைட் உபாசம் இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தனியா அவங்க தியானம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஜெப அறையில அப்புறம் போய் தூங்கிடலாம். இப்படி சில ஒழுங்கு. அதே போல 40 நாட்கள் நான் வெஜிடேரியன் தொட மாட்டார்கள், வரவேற்கத்தக்கது. அவங்கள சிலர் கேலி பண்ணுவாங்க. அப்படியே பட்டவங்கள நான் கேலி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க முயற்சியை நான் பாராட்டுவேன். வாழ்நாள் ஃபுல்லா கறி, மீன், முட்டை, இறைச்சி சாப்பிட்டு அந்த 40 நாள் அவங்க நல்லா நிறுத்தி வெறும் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்கன்னா அவங்க சிறந்தவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். நான் அவர்களை பாராட்டுகிறேன். தாராளமா நீங்க அதை கடைபிடிக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு கெடுதி நான் வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. அதை கடைபிடிக்கலாம். நீங்க கேலண்டர்ல பாருங்க, 6 ஞாயிற்றுக்கிழமை வரும். அது இயேசு உயிர் தேர்ந்த நாளா இருக்கிறதுனால அன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். இருந்தாவே உயிர் தேர்ந்த நாள் 40 நாள் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மீதி நாட்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்குல இருந்து அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா 40 நாள் வரும். அந்த 40 நாள்ல நல்ல தீர்மானம் பண்ணலாம், ஜெபத்துல தரித்து இருக்கலாம், சில பிராக்டிகலா சில காரியத்தை நம்ம கடைபிடிக்கலாம். ரொம்ப கோபம் வருதா, அதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஜெபம் பண்ணலாம். குடும்பத்துல சமாதான மகிழ்ச்சி இல்லையா, கணவன் மனைவி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறது கணவன் மனைவி இல்லை, பிசாசு. ஒரு கணவன் மனைவி அன்பா இருந்தாவே பிசாசுக்கு பிடிக்காது. எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான், வேற யாரு கலங்க வச்சு விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. ஆகையினால நீங்க என்ன செய்யுங்கன்னா, சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே, வேதத்தில் பல இடங்களில் சாம்பல் என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். அது என்ன ஏது ஒரு அலசல். ஏன்னா இன்னைக்கு அதான் தலைப்பு, சாம்பல் புதன். ஏன்னா அந்த தலைப்புல தான் நம்ம இப்ப நிக்கிறோம். அதை விட்டுட்டு வேற எதையாவது 44 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவு செய்தியா உள்ளத்துல இருக்கும், அதெல்லாம் கொட்ட முடியுமா? முடியாது. நம்ம திருச்சபை சட்டத்துல சில ஒழுங்கு இருக்குது, என்னென்ன நாட்கள்ல என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க தலைப்பு. நம்ம மெயின் லைன் சர்ச்சில எல்லாம் தலைப்பு அவங்களே கொடுப்பாங்க. மற்ற சபைகள்ல அவங்க சொல்லிடுவாங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன யாவராரோ பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பிடித்த, நீங்கள் எதிர்பார்க்கிற இந்த நாளுக்குரிய விசேஷித்த ஒரு தலைப்பு சாம்பல் புதன். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இது என்ன சடங்காச்சாரமா அல்லது ஆவிக்குரிய காரியமா, என்ன ஏது, எல்லாம் ஒரு அலசல். பேப்பர் பேனா இருந்தா எடுத்து வச்சுங்க, டைரி இருக்குதா, நோட்டு. ஆமா, கிறிஸ்துவங்க ஜனவரி 1ஆம் தேதி எது வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு டைரி ஒண்ணு வாங்கணும். அந்த நாளுக்குரிய ஒரு வசனம் எழுதலாம். புதுசா ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணா அதை தலைப்பு குறிச்சு வைக்கலாம். இன்ஸ் குறிச்சு வைக்கலாம். இன்ஸ்னா அந்த வார்த்தைகள், வசனம் எல்லாத்தையும் எழுத முடியாது. அந்த வசனம் என்ன வசனம் சொன்னாரு, அப்புறம் உபதேசியார் அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ ஏதோ ஒரு தலைப்புல பேசுறாருன்னா அதை வசனத்தை குறிச்சு வைக்கலாம். பின்னாடி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின் சந்ததிக்கு இவைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. எழுத்து உயிர்ப்பிக்கிற எழுத்து நம்மளுக்கு முக்கியமா வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்.
ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தான் இயேசுவாக மாறி இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒரு விஷயம். எல்லா கண்களை மூடி, உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல let us all bow down our head with godliness, fearing to God, fearing to God. Bow down our head, close our eyes. Little word of prayer for message. செய்திக்காக ஒரு சிறு ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. எத்தனை நிமிஷம் பேசணும்? 8 நிமிஷம். 10 நிமிஷம், 8 நிமிஷம். 8 நிமிஷம். நன்றி தகப்பனே, நன்றி, ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, ஏற்றுக்கொண்ட போதகரை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி. சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. All your blessings come down to everybody. Jesus name, Jesus name. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, எல்லாரும் சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லணும்? அமைதியா இருந்தீங்களா? ஆமென் சொல்லணும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது. 1 2 ஜெபம் முடிந்தது. என்ன திறந்து பார்க்கலாம். 3 வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வரும். நீங்களே கண்டுபிடிங்க. 3ஆவது அதிகாரமோ 4ஆவது அதிகாரமோ, இந்த 2 அதிகாரத்துல ஏதோ ஒரு வசனத்துல ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது, லவோதிக்கேயா சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு வரும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒன்று ஆமென். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஆமென் என்றால் இயேசுவையே நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த தினமாகிய ஈஸ்டருக்கு முந்தின 40 நாட்கள் இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆகுது. இடையில வர ஞாயிறு நான் ஏற்கனவே சொல்லிட்ட கணக்கு இல்ல. லென்டன் டேஸ், இதுக்கு பேரு லென்டன் டேஸ், உண்ணாவிரத நோன்பு நாட்கள் அப்படி சொல்லலாம். நோன்பு நாட்கள், வசந்த காலம், வசந்த காலம்னு சொல்லுவாங்க. இந்த 40 நாட்கள் ரொம்ப நல்லது. சபையில பெரியோர்கள் இதெல்லாம் ஒரு ஒழுங்கா வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் பிடிக்காது. சில ஆவிக்குரியவங்க, பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், இதெல்லாம் எதுக்கு? இயேசு எல்லாம் உயிர் தேர்ந்து பரலோகம் போயிட்டாரு, அவர் வரப்போறாரு, வருகைக்கு ஆயத்தப்படணும், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லுவாங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டுதான், வருகைக்கு இயேசு வருகைக்கு ஆயத்தமா இருந்து கொண்டுதான் நாம் இவைகளை கடைபிடிக்கிறோம், அனுசரிக்கிறோம். நல்ல காரியம் எதையும் தாராளமா செய்யலாம். அதே போல பாத்தீங்கன்னா நாட்களை பவுல் எழுதுகிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். கரெக்டா? நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனுமா இருக்கிறான். ஆனா இதுல எது நல்லது? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறது நல்லது. வீட்டுல சும்மா சாப்பிட்டு எடுக்கிறத விட ஆலயத்துல வந்து ஒரு பாட்டு, ஜெபம், ஆராதனை, பிரசங்கம், என்னதான் பேசுறாங்க வசனம் கேட்கலாம். நான் விட்டா நைட்டு 12 வரைக்கும், நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் கூட பேசின இருப்பேன். ஆனா ஐயா சொல்லிட்டாரு எனக்கு எப்ப முடிக்கணும்ட்டு. ஐயோ டக்குன்னு முடிச்சுட்டாரு அப்படின்னு என்ன திட்டக்கூடாது. புரியுதுங்களா? நான் எப்ப முடிக்கிறேனோ ஐயாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு முடிக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கலாம். நான் எங்க போனாலும் அந்த போதகருக்கு கீழ்ப்படிவேன். அவர் சொல்ற நேரத்துல முடிச்சிருவேன். முந்தி போனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகமாகலாம். புது ஊழியக்கார் வந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆவியானவருக்கு நம்ம டைம் எல்லாம் வைக்க கூடாதுன்னு அடிச்சு கொளுத்திட்டு போவாங்க. பாவம் ஜனங்க பசியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ஒரு ஒழுங்கு, திருச்சபையில எங்கேயுமே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எஸ்தர், தானியேல், யோபு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பல் வருகிறது. ரட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதையெல்லாம் நாம் பார்க்கலாம். கிபி 900 பிறகு கத்தோலிக்க
திருச்சபைகளில் முதலில் சாம்பல் தினம் என்று ஒரு வரலாறு இருக்குது, தெரியுமா? அங்கதான் ஆரம்பிச்சது. அது எப்படின்னா, குருத்தோலை அன்னைக்கு இயேசு பவனி, அந்த குருத்தோலை எல்லாரும் கையில குருத்தோலை, பரலோகத்தில் கூட இருக்குது, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆமே நல்ல சொல்லி ஆர்ப்பரிப்போம். பரலோகத்தில் கூட வந்து குருத்தோலை, ஏன் நம்ம இங்க கையில பிடிச்சு கர்த்தரை துதிக்கூடாதா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? ஆமா. அந்த குருத்தோலை முடிந்ததும் அதை அவங்க வேஸ்ட் பண்ணாம வீட்டிலே வச்சு வைப்பாங்களாம். அது அப்படியே காய்ந்து உலர்ந்து சரசரசரான்னு பொறி பொறியா ஆயிட்டு இருக்கும். எது வரைக்கும்? அடுத்த வருஷம் சாம்பல் புதன் வரைக்கும் அது அப்படி இருக்கும். அன்றைக்கு அந்த சாம்பல் புதன் அன்று அந்த குருத்தோலை காய்ந்து கிடக்கிறது அல்லவா, அதை சுட்டு எரித்து அந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்வார்களாம். இதான் திருச்சபை ஆர்சி கத்தோலிக்க திருச்சபை சாம்பல் புதன் தோன்றிய வரலாறு. அதை அப்படியே உலர வைத்து அது மாதிரி பூசிக்குவாங்க. சாம்பல்ல உட்கார்றது பழக்கம், சாம்பலை நெற்றியில பூசிக்கொள்வார்கள். சிலர் வந்து இந்த கோணின்றாங்களா, கோணி சணல், சணல் டவல் மாதிரி சணல் கோணி பை இடையில கட்டி கொண்டு அப்படியே தியானத்தில் இருப்பார்கள் ஆதி காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில். இது எதற்கு என்றால் தாழ்மையை, சுய வெறுப்பின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. தாழ்மை பிளஸ் சுய வெறுப்பு, தாழ்மைக்கு அடையாளம். எனக்கு இப்படி எல்லாம் இருக்குது, நான் ஏன் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், தன்னை வருத்திக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் புசியாமல் வனாந்தரத்தில் இருந்து தேவனோடு சஞ்சரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 40 நாட்கள் புசியாமல், அப்படிதான் இருக்கு. புசியாமலும் குடியாமலும் சொல்லிடுவாங்க சிலர். தானியேல் புசியாமலும் குடியாமலும், அது ஒரு வகையான உபாசம். இயேசு கிறிஸ்து பாருங்க வனாந்தரத்துல புசியாமல். அப்ப அங்க அப்பெல்லாம் அந்த காலத்துல எங்க தோண்டினாலும் தண்ணி வரும், பசுமையான நாட்கள் காலகட்டங்கள். ஏன்னா 40 நாள் உபாசம் இருக்கிறப்போ கண்டிப்பா தண்ணீர் அப்பப்போ குடிக்கலாம், ஒரு டீ சாப்பிடலாம், ஒரு ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம். அதுக்காக 3 வேளையும் பால் பாதாம் போட்டு இடிச்சு அதை விட சாப்பாடே சாப்பிடலாமே. நான் 40 நாள் உபாசம் இருக்க போறேன், காலையில ஆப்பிள் ஜூஸ், அது கூட கடையில் விற்கிறாங்களே பாட்டில், அப்படி இல்ல, ஜூஸே போட்டு கொடுக்கணுமா அவருக்கு, பெரிய லாடு லபகுதாஸ் அவரு. காலையில ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணுமா, மத்தியானம் ஒரு டம்ளர் நிறைய ஆரஞ்சு ஜூஸ், பக்கா ஜூஸ் போட்டு கொடுக்கணும், நைட்டு ஒரு டம்ளர் நிறைய பால். எல்லாம் கணக்கு போட்டா சாப்பாட்டை விட பட்ஜெட் அதிகமாகும். அதனால நான் சொன்னேன், நீ உபாசமே இருக்க வேண்டாடான்ட்டேன், சாப்பிடு. அதனால உபாசம் என்ற போர்வையில் இப்படி சைட்ல பிசாசு ஏமாத்துவான். உபாசம் இருக்குது எதற்கு? உடலை வருத்த, உடலை நொறுக்க. பவுல் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்ப பரவாயில்ல, அந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் 1977 78 அந்த காலகட்டம், நான் காலேஜில் படிக்கிறப்போ உபாசம் கூட்டம் வைப்பாங்க. உபாசம் வெள்ளிக்கிழமை தண்ணி குடிச்சுக்கலாம், நைட்டு சாப்பாடு. சனிக்கிழமை தண்ணி குடிச்சுக்கலாம், காலை மத்தியானம் தான் உபாசம், நைட்டு சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க பாருங்க உபாசம், தண்ணி குடிக்கூடாது. காலையில 8 மணிக்கு உள்ள வந்துட்டா அவங்க பாட்டில் தண்ணி பாட்டில் டப்பா எல்லாம் புடிங்க வச்சுக்குவாங்க. முடியாது நான் குடிச்சுதான் குடி ஓட்டு வீட்டுக்கு போயிடு அனுப்பிவிட்டுருவாங்க. நான் அவங்க முன்கூட்டியே சொல்லி தான் அதை வைப்பாங்க, முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துதான். நைட் 8 வரைக்கும், காலை 8 முதல் இரவு 8 வரை புசியாமலும் குடியாமலும். நாங்கள் அதுக்கு போயிருக்கிறோம், நான் என் மனைவி அதுக்கு போயிருக்கிறோம். தண்ணி பாட்டில் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்கி அங்கே வச்சுக்குவாங்க, அந்த என்ட்ரன்ஸ்ல வாங்கி. அதுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மீட்டிங் யாராவது தண்ணி பாட்டில் வச்சுக்கிறாங்களா வந்து வாங்கிடுவாங்க. இவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க. நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கு, தண்ணி குடி, எவ்வளவு வேணா குடிச்சுக்க பரவாயில்ல. ஏன்னா அது ஒரு ஒழுங்கு, அது சொல்லிதான் வைக்கிறாங்க. அது போல இப்ப இல்ல, உடம்பு நிலைமைகள் எல்லாம் மாறி போச்சு. தாராளமா நம்முடைய உடம்பில் தண்ணீரினால் இயங்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்படாதபடி தண்ணீர் தாராளமா எவ்வளவு வேணா குடித்துக் கொள்ளலாம். உபவாசம் அவரவர் விருப்பம், ஒரு வேளையோ 2 வேளையோ உபவாசம் இருக்கலாம், 3 வேளையும் இருக்கலாம், எப்படினாலும் நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா
உடம்ப பார்த்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்படி அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 60 வயசுக்கு மேல ஆனா சுகர் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். கஞ்சியாவது கொஞ்சம் கரைச்சி குடிச்சிட்டு, அது அவங்களுக்கு உபாசம். உபாசம்னு சொல்லி கஞ்சி குடிச்சிட்டாருன்னு அவரை திட்டக்கூடாது. கஞ்சி குடிச்சாலும் அவருக்கு அது உபாசம். அவரு பக்தியா ஜபத்துல இருக்கலாம். சிலர் பாருங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க கண்டிப்பா உபாசம் இருக்கணும். உபவாசம் இயேசு போதித்தார். உபவாசம் இயேசு சீடர்களுக்கு கற்பித்தார். சீடர்கள் கடைபிடித்தார்கள். இவ்வகையான பிசாசு, இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது இயேசுவே சொன்னார். ஆக நம்ம சொந்த பக்தி பரிசுத்தத்துக்காக உபாசம் இருக்கலாம். விட முடியாத ஏதோ ஒரு காரியம், அப்படியாப்பட்டவங்க உபாசம் இருக்கலாம். ஏதோ சில தடைகள், வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையா இருக்குதா, அப்படியாப்பட்டவங்க உபாசம் இருந்து ஜபிக்கலாம். இது நம்ம இன்ட்ரெஸ்ட பொறுத்து தான். வேண்டாம் வெறுப்பா சிலர் உபாசம் இருப்பாங்க. அதை விட அவங்க சாப்பிடலாம், பேசாம சாப்பிடலாம். நம்ம கையில தான் இருக்குது. இன்னொன்னு சொல்ல போனா பரலோகம் போறதும் நரகம் போறதும் நம்ம கையில தான் இருக்குது. நரகம் போனோம்னா இப்படி உட்காந்துக்கிறீங்களா, இப்படி கட்சி வரைக்கும் உட்காந்து தான் போதும், நரகத்துக்கு போலாம். பரலோகம் போனோம்னா ஏதாவது முயற்சி எடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன முயற்சி அது? அதுதான் பரிசுத்தம், பக்தி. மற்றவங்க செய்யற தப்பு நம்மளும் செய்யலாம்னு நினைக்கூடாது. மற்றவங்களை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது. சில வீட்டுல பாருங்க, மற்ற இன்னொரு மனைவியை பார்த்து தான் மனைவி திட்டுன்னு கட்டுப்பார். அவ பாரு எப்படிங்கிறா, அவளே கட்டிக்கிறது, ஏன் இவங்கள கட்டின, அப்படி ஒரு கேள்வி வரும். அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அதே போல சகோதரிகள் பாரு, அந்த பிரதர் எப்படி நேசிக்கிறாரு அவங்க மனைவிய, நேசிக்கிறாரு. இன்னைக்கு அடுத்த வருஷம் தானே தெரியும். இப்ப பார்த்துட்டு இடம் போட்ட கூடாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது. சில இடத்துல இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். கணவன் மனைவி மட்டும் ஆண்டவர் உண்டாக்கினார். நீங்க என்னதான் ஜெபம் பண்ணுங்க, 2 காரியம் ஆண்டவரே கொடுக்கிறார். ஒண்ணு, ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவது நீங்க என்னதான் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்கேயோ வச்சுட்டாரு. இப்ப நான் சொல்றது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்லதான் சொல்றாரு. பிரதரு முயற்சி பண்ணலான்னு கல்யாணம் ஆனவங்க யோசிக்க வேணா, ரொம்ப சந்தோஷப்பட்டுருவானா, கிடைச்சிடுச்சா அவ்வளவுதான். ரேடியோ டேப் ரிகார்டர் டிவி மாதிரி மாத்திக்கணும், அதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்துல கிடையாது. நீங்க தான் அதை ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்தி வச்சுக்கணும். அதே போலதான் குறைகள் இருக்குமா, உங்க கணவர்கிட்ட சில குறைகள் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. அது புறஜாதி மக்கள் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கணவர்கிட்ட இருக்கிற குறைய யாருக்கும் சொல்லாத, நீ கர்த்தர்கிட்ட சொல்லு, முட்டி போட்டு ஜெபி. ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆனா நேசிக்கணும். நான் சீவன் குமார்த்தி, நான் பரிசுத்த வாட்டி, நீ என் கிட்ட கூட வராத அப்படின்னா அவர் வேற எங்கன்னா போயிடுவாரு. அப்புறம் உட்காந்து அழுது புரோஜனமே கிடையாது. குடும்பம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை நம்ம கட்டி காக்கணும். கணவன் மனைவியை நேசிப்பதும் மனைவி கணவரை நேசிப்பதும் தேவன் வைத்த ஒரு ஒழுங்கு. இதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க. முதல் இடம் ஏசப்பாவுக்கு, 2வது துணை, 3 பிள்ளைகள். அப்படிதான் லைனா இருக்கு. சகோதரிகள் சொல்லுங்க, உங்களுக்கு உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? ஏசப்பாவுக்கு. 2வது இடம் வெக்கமாகுதா? பரிசுத்தம் வெக்கப்படாது. சொல்லுங்க, 2வது இடம் யாருடைய? கணவருக்கு. கணவருக்குன்னு சொல்லிட்டீங்களா? பொதுவா என்னுடைய கணவருக்கு அப்படி சொல்லணும். ஒரு தட்டுங்க, என்னுடைய கணவருக்கு. கல்யாணம் ஆனவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய கணவருக்கு. பிரதர்ஸ் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, ஈஸியா சொல்லலாம். திருமணமான பிரதர்ஸ் முதல் இடம் யாருக்கு? ஏசப்பாக்கு. சூப்பர். 2வது இடம் என் மனைவிக்கு. ஏன்னா அவுட் ஆயிடுச்சு கொஸ்டின், உஷார் ஆயிட்டாங்க. அதனால பாருங்க, ஆண்டவர் யாவராரு நேசிக்கணும். இன்னைக்கு பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போனதும் உங்க மனைவியை பார்த்து சிரிக்கணும். மனைவியானவன் கணவரை பார்த்து சிரிக்கணும், சந்தோஷமா சிரிக்கணும். சிரிப்பு தான் இருக்குது. மருத்துவமே சொல்லுது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும். மொத்தம் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு மொத்தம் 1/2 மணி நேரம் சிரித்திருக்க வேண்டும். அதாவது ஒரே அடியா இல்ல, கொண்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சிரிச்சிங்கள, அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் வரணும். அது குறையுதா, பசங்க தூங்கிடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்சா ஒருத்தர் பார்த்துன்னு மீதி நேரம் சிரிச்சிடணும். குறைய சொல்லிட கூடாது. புருஷ மனைவியை பற்றி, மனைவி புருஷனை பற்றி குறை சொல்றதுனால
ஒரு காலம் ஒண்ணுமே நடக்காது. குறை சொல்வது பிசாசின் வேலை. நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம் 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 வருஷ கணக்குல. பிராக்டிகல் மெசேஜ். டுடே ஐ வாண்ட் டு பிரீச் அபௌட் பிராக்டிகல். இங்கதான் ஆரம்பிக்குதுமா, குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது பரிசுத்தமே. நான் யாருகிட்டையும் பேச மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், இதுவா பரிசுத்தம்? அப்படி கிடையாது. பேசணும், வார்த்தையில தான் பாவம் தீரும். அதாவது இயேசு கிறிஸ்து எதையுமே எதிர்பார்க்கல. வாயை திறந்து ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு சொல்றவங்கள தான் இயேசு ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பாவி அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களதான் இயேசு ரட்சிப்பார். சிலர் இருக்கிறாங்க கிரிமினல், தப்பு பண்ணிட்டு நான் ஒண்ணு மன்னிப்பு கேட்கிற ஆள் இல்லைன்னா அப்படிப்பட்டவன் நிறைய தப்பு பண்ணுவான், நிறைய பண்ணுவான். பந்தவெல்லாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ அவருடைய கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்ம சுய நீதி கிடையாது. நம்ம தான தர்மமோ நாம் செய்கிற நன்மைகளோ நீதிமானாக்குகிறது இல்லை. இயேசு கிட்ட வந்துட்டு பிறகு நாம் செய்கிற கிரியைகள் தான் நம்ம நீதிமானாக்குகிறோம். எஸ்தர் 4:3 படிக்கிறோம். மகா துக்கம், மகா துக்கம் அந்த தேசத்துல உண்டாகி அவங்க உபவாசம் போட்டு அழுகை புலம்பல் ரட்டுடித்து சாம்பல்ல உட்கார்ந்தாங்களாம். தானியேல் 9:3 படிக்கிறோம். உபவாசம் பண்ணி, பாத்தீங்களா, நான் உபவாசம் பண்ணி தேவனை தேடுவதற்கு முழங்கால் படிட்டு ஜெபித்தேன். யோபு 2:8 42:6 இந்த 2 வசனம் சொல்லுகிறது. சாம்பலில் உட்கார்ந்தான், தன்னை வெறுத்து யோபு பக்தன் சாம்பலில் உட்கார்ந்தான். அதே போல ஏசாயா 58:5 சாம்பலுக்கு பதிலாக நம்ம எப்ப சாம்பல், நான் ஒன்றுக்கும் தகுதி உள்ளவன் அல்ல என்று நம்மை தாழ்த்தி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிஜமாகவே சாம்பலில் உட்கார்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள், அதற்கு நிகராக நம்முடைய தாழ்மையை குறிக்கிறது, சுய வெறுப்பை குறிக்கிறது. அப்படி நம்மை தாழ்த்தும் பொழுது ஏசாயா 61:3 சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சிங்காரம் என்றால் அழகு என்று அர்த்தம். சாம்பலுக்கு அழகு உண்டா? கிடையாது. நான் நல்லா சின்ன பையனா இருக்கிறப்போ சாம்பல தான் பல்லு தொலைக்குவோம், வாயெல்லாம் வெந்து போயிடும். ஆனா அதுலதான் பல்லு தொலைக்கும், கறியை போட்டு இடிச்சு அதுல உப்பு தூள் போட்டு கலக்கும். அப்பெல்லாம் பேஸ்ட் இதெல்லாம் அப்ப அவனுக்கு வரல அவ்வளவா, இப்ப எல்லாம் வந்துருச்சு. அதே சாம்பல்ல பாத்திரத்தை துலக்குவார்கள் தாய்மார்கள், பார்த்திருக்கீங்களா? சாம்பல் கொஞ்சம் வாரி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாத்திரத்தை தேய்ப்பாங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா பல 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 பலான்னு ஆயிடும். இப்ப எல்லாத்துக்கும் சோப்பு வந்துருச்சு, லிக்விட் வந்துருச்சு, சகலமும் எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாச்சு. அந்த காலத்துல பாருங்க, அந்த சாம்பல் சுத்திகரிக்கக்கூடியது பாருங்க, ஒன்றுக்கும் உதவாததா இருந்தாலும் ஒரு பொருளை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ சாம்பல், வெறுக்கப்பட்ட சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்றால் அழகு. அது எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், அது தெய்வீக மகிழ்ச்சியை குறிக்கிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். கர்த்தராகிய தேவன் என்னை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார், ஏசாயாவுல படிக்கிறோம். அது எதை குறிக்கிறது? எப்ப கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாம் மூஞ்ச மகிழ்ச்சியை காட்டுங்க பார்க்கலாம். இப்படி ஃபுல்லா நான் பாக்குறேன் எல்லாரையும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு பிலிப்பியர் 4:4 படிக்கும். மனப்பாட வாசனம் வச்சுக்கங்க, அதை 4:4 பிலிப்பியர். அத சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. நம்ம நினைக்கிறோம் ஜாலியா அவர் சாப்பிட்டு பாட்டு சாட்டமா உட்கார்ந்து எழுதுறாரு. அப்படி அடிச்சு இழுத்து கொண்டு போய் ஜெயில போட்டாங்க, கையை காலை கட்டி சங்கிலின. பிலிப்பியருக்கு நிருபம் அவர் சிறைச்சாலையில இருந்து எழுதினது. அவர் எழுதுறாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும். அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்? அவரே அப்படி எழுதியிருக்கிறார், நம்மளை இன்னும் சிறைச்சாலையில போடல, கை காலில் சங்கிலி கட்டல, நல்லா தானே இருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், துதிக்கணும். கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். துதிக்கிறீங்களா? யாருன்னா திட்டுறாங்க, அபாண்டமான பழி, அபாண்டமான பழி. உட்கார்ந்து அழக்கூடாது, தேவ சமூகத்தில் அழுதுருங்க, கண்ணீர் விடுங்க, பரவாயில்ல. சமுதாயத்தில் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்.
ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். அழகா இருக்கணுமா, சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுன்னு இருங்க, அழகா இருப்பீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷத்தை கடைபிடிக்காம, வசனத்தை படிக்காம, ஜெபம் பண்ணாம, நீ என்னதான் பேர லெவலி பேத்து லெவலி போடு, அது ஒண்ணுமே வேலை செய்யாது. அது போடுங்க பரவாயில்ல, அது கொஞ்சம் தான் கெட்டப். அதுக்கு முன்னாடி 75% கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற அந்த சந்தோஷம் முகத்துல இருக்கணும். நானெல்லாம் சின்ன பையன் வந்து பான்ஸ் பவுடர் மட்டும் தான் போடுவேன். பான்ஸ் பவுடர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காமராஜர் முதலமைச்சரா இருந்தப்போ 2 தடவை அவர் மூலமா செங்கல்பட்டு மாவட்டம் அழகு போட்டியில, குழந்தைகள் அழகு போட்டியில 2 முறை முதல் பரிசு நான் வாங்கியிருக்கிறேன். சிரிப்பீங்க தெரியும், நானும் சிரிச்சேன். ஏன் தெரியுமா? அப்ப மற்ற குழந்தைங்க எவ்வளவு கேவலமா இருந்திருக்குது பாரு. அதுவும் 2 தடவை கண்டினியூவா. 10 ரூபாய் நாணயம் இப்போது ஒரு 10,000 ரூபாய் மாதிரி. அது அந்த காலத்துல 10 ரூபாய் பெரிய அமௌண்ட். அது 2 மாசம் வரும் அது சாப்பாட்டுக்கு வீட்டுல. இப்ப பசங்க கிட்ட 10 ரூபாய் கொடுங்க, வாங்கிக்கணும், நம்மள மறிக்கிறான். என்னத்துக்குதா என்னப்பா என்ன சொல்றீங்க, நல்லா தானே இருந்தா. ஒரு பான்ஸ் பவுடர் இப்ப மாதிரி சும்மா பிளாஸ்டிக் டப்பா பெரிய டின்னு மாதிரி. எனக்கு இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்குது. 2வது முறை அழகு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குது. முதல் முறை எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப எனக்கு மேக்கப் எங்க பாட்டி. 2வது முறை எனக்கு மேக்கப் எங்க அண்ணன். இங்க ஆர்கேபேட்டை பிடிஓ ஆபீஸ்ல கொழு கொழு குழந்தைகள் அழகு போட்டி. நீங்க நினைக்கிற மாதிரி அழகா இருந்தாதான் பரிசு, அப்படி இல்ல. அது கணக்கு. முகம் அழகா இருக்குது அப்படி இல்லை. அவங்க ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. வாந்தி வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஜுரம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, பேதி ஆகி எத்தனை நாள் ஆச்சு, அதெல்லாம் அங்க குறிக்கிறாங்க. என்ன குறிச்சு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வாந்தி இல்ல, பேதி இல்ல, ஜுரம் இல்ல, நல்லா தான் இருக்கிறான். அதுல வந்தவனா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்புறம் ஓட்ட பந்தயம் விடுவாங்க. அந்த வயசுல 1 2 3 எல்லாரும் லைனா நிக்க வச்சுட்டு அதை கிரகிச்சு கரெக்டா ஓடுறாங்க பாருங்க, அவங்களும் கணக்கு வைப்பாங்க அந்த பிரைஸ்ல. சிலதுங்க காது கேட்காத மாதிரி நின்று கிடக்கும், இல்ல ரிவர்ஸ்ல ஓடும், இந்த மாதிரி ஓடும், அதெல்லாம் ஃபெயில். அப்படிதான். அதனால நான் இதை சொல்றப்பெல்லாம் நானே சிரிப்பேன், கேட்கறவங்களும் சிரிப்பாங்க. ஆனா இந்த பான்ஸ் பவுடர் கொடுத்தாரு பாருங்க காமராஜர், எனக்கு அது வருஷ கணக்கில் வந்தது. பெரிய டப்பா. 2வது பிரைஸ் பான்ஸ் பவுடர் கொடுக்கறப்ப கூட அந்த முதல் பிரைஸ் இருக்குது, பாதி டப்பா இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா சொல்றேன்? மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, முகம் நல்லா இருக்கும், வியாதி எதிர்ப்பு சக்தி. கண்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு. இப்பெல்லாம் டாக்டர் எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா? சும்மாவே 500 ரூபாய் அப்படிங்கிறாங்க. சும்மாவே தொடர்றதில்ல, ஸ்டெதாஸ்கோப் வச்சு தொடர்றதில்ல. நான் ஒரு முறை உண்மையாவே போன ஒரு டாக்டர் கிட்ட, இப்ப இல்ல, இப்பெல்லாம் நான் எங்க போறதில்ல. ஒரு காலத்துல என்ன செய்து பால் நாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் சொன்னேன். தொடவே இல்லை, ஸ்டெதாஸ்கோப் வைக்கல, ஒரு ஊசி போடல, பேப்பர்ல எழுதினாரு. 1 2 3 4 போட்டு பேப்பர்ல எழுதினாரு. அவர் கிளினிக்கோட சேர்ந்து அவருடைய மருந்து, அதாவது ஹாஸ்பிட்டல் முன்னாடி அங்கேதான் வாங்கணும், ஏன்னா இவங்களுக்கு லாபம் வரணுமே, அங்க வாங்கிக்கணும். சரின்னு போறேன். தம்பி ஃபீஸ் கொடு. ஊசி போடல, என் உடம்ப தொட்டு பார்க்கல, கண்ணை இப்படி இப்படி பண்ணி பார்ப்பாங்களா, அது கூட இல்ல. நான் கண்ணிட்டு சொல்லுவாங்களே, அதுவும் இல்ல. கிட்ட கூட வந்து தொடலையா. 300 ரூபாய் ஃபீஸ். தக்குமா சொல்லுங்கயா. எதுக்கு? ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அடுத்தவங்கிட்ட சந்தோஷமா இரு, மற்றவங்களை நேசி. கணவன் மனைவி, மனைவி கணவனை 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளை பசங்களுக்கு நல்லா வாங்கி கொடுங்க. எதனா சந்தோஷமா இருங்க. மனைவி ஆசைப்பட்டு கேட்கறத வாங்கி கொடுங்கய்யா, அதுலயே நோய் நல்லா ஆயிடும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சொல்றாங்க பாரு எவ்வளவு தைரியமா, அல்லேலூயா. பையனுக்கு ஒரே குஷி, எல்லாத்தையும் இனிமேல் அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுப்பாங்க. பிரதர் வந்தது ரொம்ப நல்லதான். பிரதரா உனக்கு தாத்தா தாயா, நானே 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தா வாங்கி விட்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி பாருங்க, அடக்க ஆராதனை பண்றப்போ மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக ஒப்பு கொடுக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? அடக்க ஆராதனை பண்றப்பெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்.
அப்ப நிறைய பேருக்கு ஒரு உணர்வு வரும். அதனால்தான் விருந்து வீட்டுக்கு போகிறதை விட துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே மனிதனின் முடிவு தெரியும். விருந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அதுல வேற சந்தோஷமாவா? 2 கறி கூட வரல. விருந்து வீட்டுல போய் அதெல்லாம் கணக்கு பார்க்கலாமா? வீட்டுக்கு வந்து அப்புறம் மறுநாள் வாங்கி நல்லா சாப்பிட ஒரு 300 ரூபாய் போட்டோம், பரவாயில்ல. அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு சாப்பாடு போடுறவன் அவன் எப்படி அவசரத்தில் எடுத்து போட்டு போயினா இருப்பான். சிலருக்கு வெறும் கறியா வரும், கொடுத்து வச்சுவேன். சிலருக்கு வெறும் சோறு தான் வரும். அந்த டேஸ்டாவது சாப்பிட்டு வந்தாரு, அவ்வளவுதான். துக்க வீட்டுக்கு போய் பாரு, ஞானம் விளங்கும். நமக்கு ஒரு நாள் இந்த நிலைமை வரும்பொழுது நாம் எப்படி மரிப்போம்? ஏசப்பாவோடு நம்முடைய ஆத்மா போய் சேருமா? பரலோகத்தில் நாம் போய் சேருவோமா? அப்படின்னா நம்ம விட்டுறணும், சில காரியங்களை விடணும், பரிசுத்துக்கு வரணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளணும். மரணம் வர்றப்பதான் தெரியும் அநேகருடைய ரிசல்ட். ஐயோ நான் நரகத்துக்கு போகிறேன் என்று சொல்லக்கூடாது. சந்தோஷமா கர்த்தருக்குள் மாறி, அத கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நோட்டீஸ் பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்துவ மரித்தாக்க என்ன சொல்றாங்க? கர்த்தருக்குள் நித்திரை. மரணம் அல்ல அதற்கு பெயர், நித்திரை. ரத்த சாட்சியா எவ்வளவு பேர் மரிக்கிறாங்க வட இந்தியாவில் இயேசுக்காக? நித்திரை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பரலோகத்துல. ரத்த சாட்சியா மரிக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது, வேற பரலோகம், டாப் லெவல்ல போய் சேர்ந்துருவாங்க. நம்மளுக்கு தான் நியாய தீர்ப்பு நிறைய இருக்குது. நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோசித்து பார்க்கணும். இதே சரீரம் பாருங்க, சாம்பல் கொளுத்தப்பட்டு சாம்பலுக்கு சாம்பல் ஆனாலும் சரி, புதைக்கப்பட்டு மண்ணுக்கு மண்ணாய் போனாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் கொளுத்தி சாம்பல் ஆனா சீக்கிரமா உடனே சுத்தமாய் போகுது, எல்லாம் நீட்டா. கொளுச்சா அது நாரி பல விதங்கள்ல கெமிக்கல் ஆக்ஷன் ஆகி உள்ள புழு பூத்து புழு முழுத்து அது செட்டில் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். பூமி கெடும், உள்ள பூமி கெடும். கொளுத்திட்டா சுத்தமாய் போகுது. மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் புதைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஃபயர் பண்ற இடத்துல கொண்டு போய் கொடுத்துருவாங்க. 5 நிமிஷம் என்னமா அப்பா எடுத்துன்னு போ, ஒரு டப்பாவில் சாம்பல் போட்டு கொடுத்துருவாங்க. எப்படியா போட்டு எலும்பு நொறுக்கி உடைச்சு, அது மிஷின் இருக்குதாங்க உள்ளவே, போடுறாங்கல்ல மிளகா அரைக்கிறமே, அது மாதிரி அந்த எலும்புகளை மிஷின்ல போட்டு மாவாக்கி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. பேரெல்லாம் எழுதி நீட்டா ஒட்டி கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் அவங்க வீட்டு பின்னாடியோ முன்னாடியோ இல்ல எங்கன்னா ஒரு மூலையில ஒரு 1க்கு 1, அவ்வளவுதான், 1 அடிக்கு 1 அடி பள்ளம் தோண்டி அது பச்சிருவாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா வீட்டுல கூட வச்சு வைப்பாங்க சும்மா. ஆனா பசங்க பயப்படுவாங்கல்ல, அப்பா சாம்பலா இங்க உக்காந்துக்கிறாரு, இல்ல தாத்தா பாதி ராத்திரில எழுந்துக்கடா, எப்படி இயற்கையாகவே ஒரு பயம் வரும். இல்ல நம்ம சொந்தக்காரே கூட செத்துட்டு ஒரு உயிரோட நம்ம வீட்டுக்கு வந்தா ஏத்துக்குமா சொல்லுங்க? ஏசுனாவே ஏத்துக்கிட்டே பயந்துட்டாங்களா? முன்கூட்டியே சொல்லி வச்சு அவங்க நம்மள பாருங்க. அப்போ தேவை, இன்றைய அவசர தேவை. சாம்பல் சுய வெறுப்பு, சாம்பல் தாழ்மை, சாம்பல் எளிமை, சாம்பல் தியாகம், சாம்பல் சுத்திகரிப்பு. இதான் ஃபைனல். சாம்பல் தான் நம்ம ஏதோ கேவலமா நினைக்கிறோம். அது நம்ம சபையில உண்மையாவே நான் பாராட்டுறேன். இந்த சாம்பல் புதன், லென்டன் டேஸ், அப்புறம் உயிர் தேர்தல். ஒரு அம்மா கேக்குது, கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல, ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? பாருங்க, படிச்சவங்க படிக்காதவங்க கேட்டாலும் நம்ம விளக்கம் கொடுக்கலாம். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை பைபிள்ல வருமா? இயேசு பிறந்தத படிச்சாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு அதுக்கப்புறம் வச்சாங்க. அது கேலண்டர்ல வரும். மறுபடியும் பைபிள் பிரிண்ட் ஆகுமா? புதுசா மாத்தி பிரிண்ட் ஆகுமா? யோசிக்கல. ஒரு அம்மா கேக்குது போன்ல, கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிள் இல்ல, ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? குட் ஃப்ரைடே என்ற வார்த்தையே பைபிள் இல்ல, ஏன் துக்க நாள் குட் ஃப்ரைடே கொண்டாடுறீங்க அப்படின்னு. அம்மா உன் பேர் என்ன? அனந்த நாயகி. உன் பேரே பைபிள் இல்ல, நீ உயிரோட இருக்கிறான். ஐயா, பைபிள் இருக்கிறதான் கடைபிடிக்கணும்னா நீ 3 வேளை சாப்பிடக்கூடாது. பைபிள் இருக்குதா? 3 வேளை சாப்பிடுங்க, எங்கடா இருக்குதா? கொட்டிக்கிறோமா இல்லையா? அது போலதான் சில பொதுவான காரியத்துக்கு கொண்டாடட்டும். இயேசு பிறந்தார், உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அப்பதானே புறஜாதிகளுக்கு தெரியும். அதே போலதான் ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, உலகம் ஃபுல்லா
இப்ப வர குட் ஃப்ரைடே டு ஈஸ்டர் நாங்க பம்பாயில இருக்க போறோம். ஊழியம் 10 நாள் ஒழுங்கு பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அங்க ஏற்கனவே நாங்க போயிருக்கிறோம் பல தடவை. தாராவி அப்படின்னு ஒரு இடம், மாடி மேல நின்று பாக்குறேன். ஒரு போதகர் இயேசுவா மேக்கப் பண்ணி பக்கா உண்மையாவே சிலுவை வெயிட், சரியான வெயிட், அவர் முதுகு மேல வச்சு கிறிஸ்துவா அதை ஒரு செட்டப் பண்ணி அந்த தெருவில் 100 அடி ரோடுன்னு இருக்குது தாராவில். பாம்பே போனவங்களுக்கு தெரியும். உண்மையாகவே அவர் தூக்கிட்டு போறாரு, உண்மையாகவே அடிக்கிறாங்க, உண்மையாக உழறாரு, அப்புறம் தூக்கி விடுறாங்க, அப்புறம் எழுந்து போறாரு. ஏன் இதை தத்துரமா காட்டுறாங்கன்னா, இவ்வாறாக இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனார், சிலுவையில் அறையப்பட்டார். எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பவுல் எழுதுறாரு, 74வது நான் சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படுகிறேன். இப்போ பாருங்க, சுயம் எரிந்தால்தான் சாம்பல், அதே சாம்பல் சிங்காரமாகிய அழகாய் மாறுகிறது. இயேசு பற்றி ஒரு விசேஷித்த காரியம் பிலிப்பியர் 2:8. இதை நீங்க தான் யாருன்னா படிக்கணும். இவ்வளவு நேரம் நானே சொல்லணும் போயிட்டேன். பிலிப்பியர் 2:8 படிங்க. ஒருத்தர் சத்தமா, நல்லா சத்தமா படிக்கிற, நல்லா குரல் நல்லா இருக்கிறவங்க படிங்க சத்தமா. தம்மை தாமே தாழ்த்தினார். சரியான சவுண்ட் மைக்க விட. அவங்களுக்காக கை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஐயா, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பவுல் எழுதினார். என் பேரும் பவுல். நான் உனக்கு கொஞ்சம் யோசனை பண்ணேன். மரண பரியந்தம் மட்டும் தான் தாழ்த்தினாரா? அப்ப உயிர் தேர்ந்த பிறகு தாழ்த்தவில்லையா? தாழ்த்தினார், தாழ்த்தினார். கொஞ்சம் கவனிங்க, முடிக்க போறோம். எப்படி தாழ்த்தினார்? உயிர் தேர்ந்த பிறகு எப்படி தாழ்த்தினார்? நான் ஒன்னு சொல்றேன். ஏன்னா ஒருத்தன் அடிச்சு கொண்டான்னு வச்சுக்கோ, இந்த வேலையும் தெரியல, ஐயோ ஐயோ வந்ததும் வராதும் அப்படி சொல்லாதீங்க. சும்மா உதாரணத்துக்கு, எல்லாம் சொந்தக்காரர் என்னையா அடிக்க போறீங்க பாவம். ஏன்னா ஒருத்தன் அடிச்சு கொண்டான், உதாரணத்துக்கு சொல்றேன். நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அழுது கொண்டு போய் இங்கே இங்க ஒரு இடத்துல இல்லத்துக்கு ஒரு ஊழியக்கார் இங்கே வந்து மரித்தார், இயேசுக்கு ரத்த சாட்சியான்னு சொல்லி ஒரு ஞாபகார்த்தம் இருக்கட்டும் சொல்லி இங்கே பறிக்கலாம், நல்லா கலர் கட்டி மேல சிறு வச்சிடலான்னு சொல்லி அது ஒரு பாக்கியமாய் கருதி அடங்க மாட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. 3வது நாள் நான் உயிரோடு எழுந்துட்டேன். எழுந்த உடனே நான் யாரை போய் பார்ப்பேன்? கரெக்டா சொல்லணும். யார் என்ன அடிச்சானோ அவனைதான் போய் பார்ப்பேன். என்ன தெரியுமா? அதான் மனிதன். இயேசு மனித குமாரன், சன் ஆஃப் காட், தேவகுமாரன், சன் ஆஃப் மேன் அண்ட் சன் ஆஃப் காட். 2 ஆக்ஷன், ஒரே உருவம் தான். என்ன பண்ணுவேன் நானு? யாரு என்ன அடிச்சாலும் அவன் வீட்டுக்கு போவோம் பாதிராத்திரில. டேய் பேரம்மா அடிச்சல என்ன வாடா, இப்ப வாடா பாக்கலாம், வருவானா? தன்னால செத்த ஒருத்த உயிரோட வந்து தண்டைக்கு கூப்பிட்டா அவன் வருவானா? எப்பா என் வீடு ஆஸ்தி எல்லாம் எழுதி வச்சிடறேன் உனக்கு, என்ன ஆளை விட்டா போதும், ஓடி போயிடுவான். இயேசு உயிர் தேர்ந்த பிறகு பிலாத்து கிட்டயோ ஏரோது கிட்டயோ ஆணி அடிச்சான அவங்கிட்டயோ காரி துப்பனான அவங்கிட்டயோ போகவே இல்லை. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதைய அன்பு. அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாமே, பிலாத்து கிட்ட போயிருக்கலாமே, தடியா கை கழுவி நாயே, என்னை சிலுவையில் அரைமடி கை கழுவி நாயே, இப்ப நான் உயிரோடு வந்துட்டா, இதான் ஏன் நில்றா பாக்கலாம் யார் ஜெயிக்கிறது சொன்னாரா? யோசித்து பாருங்க. சரி நம்ம பாணியில வேணா விட்டுருங்க, நம்ம அப்படிதான் பேசுவோம், ஏன்னா அது அப்படியே வந்துருச்சு பாருங்க. அவர் பாணிக்கே போலாம். அன்பே உருவாகி இயேசு உயிர் தெரிந்து பிலாத்து கிட்ட போய் அவர் தோல் மேல கை போட்டு, என்னப்பா பிலாத்து சௌக்கியமா, நல்லா இருக்கிறியா கேக்குறான்னு வச்சுங்க. ஆம் இயேசுவே சௌக்கியம் சொல்லுவானா? 10 பேதி 10 வாந்தி, பிலாத்து அவுட்டு. இந்த செய்தி ஏரோதுக்கு எட்டும். இயேசு உயிர் தெரிந்து வந்து பிலாத்தை பார்த்தார், பிலாத்து வாந்தி பேதியால் காலமானார். இப்ப ஏரோது என்ன நினைப்பான்? அப்ப அடுத்தது நான் தான். இயேசு வர்றதுக்குள்ள ஏரோது அவுட்டு. அப்ப ஆணி அடிச்சுவன், முள்முடி சுட்டினவன், காரி துப்புனவன் எல்லாரும் பயந்துக்கிட்டு எங்கன்னா ஓடிடுவான். எங்க ஓடுறது? ஆவி எங்கனால வருமே? ஆவிக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. பேய் ஆவி பிசாசுக்கு உலகம் ஃபுல்லா பயப்படுது சும்மாவே. இதை சாதகமா வச்சுக்கிட்டு சில ஊழியக்காரங்க ஏமாத்துறது. உங்க வீட்டுல ஏதோ ஆவி இருக்குது, உங்க வீட்டுல ஏதோ பிசாசு இருக்குது,
மந்திரவாதம் இருக்குதுன்னு வந்து ஏமாத்துவாங்க. இவ்வளவு காணி கொடு, நான் இது பண்றேன். சொந்த பாஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவர் வந்து ஜெபம் பண்ண போதும், நல்லாயிடும். அது எப்படியாப்பட்ட ஆவி பில்லி சுனி தகுடு மந்திர தந்திரமா இருந்தாலும் அது ஜெபம் பண்ணாவே போதும், பஸ்பம் ஆயிடும். வரம் பெற்ற ஊழியக்காரன் சொல்லி கூப்பிடுறது, அவர் கேட்கிற காணிக்க கொடுக்கறது. சர்ச்சில் ஒரு தேவை இருக்கும், ஒரு ஃபேன் ஓடல, அதுக்கு ஒரு ஃபேன் வாங்கி போடணும், அது மனசு வரல, அதுக்கு வரல. தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு வராங்களே, அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அப்புறம் ஒரு ஆவி போய் 10 ஆவி வந்து உட்காந்து இருக்கும். ஏமாற்று, அதெல்லாம் நம்பவே கூடாது. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, பெருமை இருக்கவே கூடாது. இந்த நாளின் செய்தியினுடைய சாராம்சம் என்ன தெரியுமாமா ஐயா? பெருமை இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை. புருஷன் கோபமா திட்டுறாரா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவரே வந்து அன்பா பேசுவார். நானே சில டைம்ல கண்டபடி பேசிடுவேன், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஆண்டவர் பேசுவார். நீ மேடையில் போய் எப்படி பேசுவேன், இப்படி பேசிட்டே கோபமா, போய் மன்னிப்பு கேளுன்னு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். அதெல்லாம் போகணும், தப்பு செய்வதுன்னா போய் மன்னிப்பு. சாரிம்மா, நான் உன்னை கோபமா பேசிட்டேன், சரிங்க நீங்க கோபமா பேசுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், என்னையும் நீங்க மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான், செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அதை பத்தி பேசவே கூடாது, அவ்வளவுதான். சரிம்மா, சாப்பாடு செய்யாத, நம்ம ஹோட்டலுக்கு போலாம். ஆனா பரவாயில்லையா, பிரச்சனை வந்தாக்கா ஹோட்டலுக்கு கூட்டும், இனிமேல் இது மாதிரி நல்லதா இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையானா மனைவி பிள்ளைகளோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். ஒருத்தர் சொல்ற ஒரு இடத்துல பட்ஜெட் பத்தாதியான்றான் ஒருத்தன். எல்லாம் ஒண்ணுதான், வீட்டுல எவ்வளவு செலவாகுது பாருங்க, கேஸ் தண்ணி எல்லாம் கணக்கு போடுங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது கரெக்டா சரியா போயிடும். அது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிடுவாரு சிலரு, அவங்க மனைவிய, அவரு சொல்றதான் சாப்பிடணும் மனைவி, அதுக்கு எதுக்கே கூட்டின்னு போன, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு சாப்பிடலான்னு. ஃப்ரீயா அவங்கள விடு, பசங்களை ஃப்ரீயா விடு, என்ன சாப்பிடுறீங்களோ உங்க விருப்பம் விட்டு பாரு, என்ன சந்தோஷம் சாப்பிடணும். ஆனா வேஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அப்பா பில்லு காட்டுறப்ப வருத்தப்படுவாரு. ஆர்டர் பண்ணிவிட்டு வந்த பிறகு சாப்பிடாது விட்டா வருமா இல்லை? அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரியா. என்ன குறை வச்சேன்றார், மகனே மகளே உனக்கு நான் என்ன குறை வச்சேன், நீ உன்னை தாழ்த்துகிறதுனால என்ன நீ குறைந்து விட போகிறாய். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். Those who exalt himself, they will be abased. Those who get humbleness, they will be exalted. Let us all close our eyes, pray unto God. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். போதகர் கொடுத்த நேரம் முடிவடைந்து விட்டது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். வேறு என்றைக்காவது நாம் சந்திக்கலாம் கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில். கண்ணு மூடுங்க எல்லாரும். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் இது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாள் எல்லாம் இது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மனே, இம்மட்டும் காத்தல் அதுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நன்றி. என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பெருமையோ மேட்டிமையோ அகங்காரமோ உமக்கு பிடிக்காத எந்த சுபாவங்களோ, பொய்யோ களியாட்டோ விபச்சார வேசித்தனங்களோ கண்களின் இச்சையோ எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல மடங்கடிக்கிறோம், மடங்கடிக்கிறோம். எனக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாய் உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி உமக்கு ஏற்ற பரிசுத்தமாய் நாங்கள் வாழ நீரே கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லா சத்தமும் ஆமென்.